அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த மாணவ சொல்லுங்களே. வலைக்கம் அஸ்ஸலாம் சார். முஸ்லிம் வரமத்துல்லாஹி. ஓகே பிள்ளை, ரைட். இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்? அறிவியற் கலைகள். அறிவியல் கலை சம்பந்தமா பார்க்க போறோம், ரைட். ஓகே, நாங்க இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம், பாடத்தை அழகா நாங்க முடிச்சிட்டு வாரோம். ஸோ இப்போ வீக்ல 2 கிளாஸா மாறி இருக்குது. ஸோ இனிமே தொடராக நடக்கும், இன்றைக்கும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும். ஸோ இனி உங்களுக்கு தொடராக கிளாஸஸ் நடந்து கொண்டு தான் இருக்க போகும். சரி, ஏன்னா நீங்க தான் இனிமே ஏ லெவல்ட மெயின் பேச்சாக இருக்க போறீங்க பிள்ளைகள். சரி. உங்களுக்கு தெரியும், இந்த ஐசி சிலபஸ்ல வந்து முக்கியமாக நாங்க இந்த 4வது யூனிட்ல பல பகுதிகளை நாங்க நிறைவு செஞ்சிட்டோம். குறிப்பா இஜ்திஹாதும் ஃபிக்கு கலை நிறைவு செஞ்சிட்டோம், துணை சட்ட மூலதனங்கள் நிறைவு செஞ்சிட்டோம். அதே மாதிரி கருத்து வேறுபாடுகளும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளும் நாங்க ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி முஸ்லீம்களின் அறிவியற் கலைகள், இதைத்தான் நாங்க இனிமே ஃபினிஷ் பண்ண இருக்கிறோம். ஸோ அந்த வகையில நாங்க இன்னைக்கு பார்க்க போறது கலைகளே அல்ல. அதாவது முஸ்லிம்கள் வளர்த்த மருத்துவத்தையோ, புவியியலே, வானியல், மொழிபெயர்ப்பு, தொழில்நுட்பவியல் என்ற இந்த கலைகளை நாங்க இன்னைக்கு பார்க்க போறது அல்ல. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது இந்த கலைகளுக்கு போறதுக்கு முதல்ல முஸ்லீம்கள் அறிவியலுக்கு, இது எல்லாமே அறிவியல் கலை தான். இந்த அறிவியல் கலைகளுக்கு முஸ்லீம்கள் போறதுக்கு தூண்டுதல் அமைஞ்ச காரணங்கள் என்ன, அறிவியல் கலைகள் என்ற என்ன, முஸ்லீம்களோட பார்வை இந்த அறிவியல் கலைகளை பத்தி எப்படி இருக்குது, இதுகளை தான் நாங்க இன்றைய நாள்ல வந்து நாங்க பார்க்க இருக்கிறோம். சரி, ரைட். ஓகே ப்ரோ, இப்ப நான் கேக்குறேன், இந்த அறிவியல் கலை அப்படின்னா என்னம்மா? என்னது அறிவியல் கலைண்டா? அறிவோடு சம்பந்தமான கலைகள். அறிவோடு சம்பந்தப்பட்டாத அறிவியல் கலையா? அறிவியலோடு தொடர்பு பற்றது. அறிவியலோடு தொடர்பற்றது வேற? எப்படி? பொதுவாக செல் விலங்கலமா? விலங்கல எப்படி, எதோட சம்பந்தப்பட்டு? ஓகே தென், அப்ப சொல்லுங்க எல்லாரும். அறிவோட எந்த கலை சம்பந்தப்படுதோ அதுதான் அதுதான் அறிவியல். அறிவியல் கலை. அறிவியல். சோ இந்த அறிவியல் கலையுலகுத்தான் மருத்துவமும் இதுலுகுத்தான் வரும், புவியியல், வானியல், தொழில்நுட்பவியல், மொழிபெயர்ப்பு, இதெல்லாமே இந்த அறிவியல் கலை உள்ளுக்கு வந்துடும். சரிதானே? சோ நாங்க முதலாவது பார்ப்போம், அறிவியல், அறிவோட எந்த கலை சம்பந்தப்படுதோ அதுதான் அறிவியல் கலை அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். எனவே இந்த அறிவியல் கலையில முஸ்லீம்கள், நீங்க நினைக்கிறீங்களா முஸ்லீம்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் தெரியாதா? எவ்வளவு முஸ்லீம்களுக்கு ஐடி எல்லாம் தெரியாதா? தெரியும். இந்த லெப் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாதா கேர்ள்ஸுக்கு? தெரியும். முஸ்லீம்கள் வந்து இந்த ஐடி ஃபீல்ட போய் இல்லையா இது வரைக்கும்? கம்பெனி கம்பெனிகள்ல ஒர்க் பண்ணியே இல்லையா? வெறுமனே அவங்களுக்கு மார்க் அறிவு மட்டும்தானா, உலக அறிவு இல்லையா? சொல்லுங்க brother, முஸ்லீம்களுக்கு மார்க் அறிவு மட்டும்தானா, உலக அறிவு இல்லையா? உலக அறிவும் தான். இருக்கு சார். உலக அறிவும் ஈக்குதுன்னா, ரைட் ரைட். இப்ப முஸ்லீம்கள் அறிவியல் துறையில ஈடுபடுறதுக்கு என்ன காரணிகள் தூண்டுச்சுன்னு சொல்லித்தான் நாங்க பார்க்கணும், தூண்டிய காரணிகள் என்னன்றது. ரைட். இப்போ வந்துமா, முஸ்லீம்களுக்கு ஐடி தெரியாண்டு இல்லை, அதெல்லாமே கீழைத்தியவாதிகள் சொல்ற ஒரு ஒரு விமர்சனம் தான் அது. முஸ்லீம்கள் வந்து பெரிய ஐடி துறைகள்ல இது இல்லை, அவங்க வெறுமனே மார்க்கத்தை படிச்சுட்டு மார்க்கத்தோடு தான் நிற்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி மதங்கள், அதனாலதான் மதத்தையும் கூட அப்படித்தானே விமர்சிக்கிறாங்க. அந்த மதம் வந்து அதாவது நவீன உலகுக்கு பொருத்தமில்லை அப்படி எல்லாம் சொல்லப்படுது தானே. சோ இந்தியாவில் ஒருத்தர் இருந்தாரு, முகலாயர் ஆட்சி காலத்துல, அவர் வாய் கூசாம சொன்னாரு, அதாவது இஸ்லாம் வந்து ஆஹ் அதாவது பண்டைய காலமான அரேபியாவுக்கு வேணா பொருத்தரும், வளர்ச்சி அடையாத ஆரம்ப காலமான பாலைவள நிலங்களான அரேபியாவுக்கு வேணா இஸ்லாம் பொருத்தமாய்க்கலாம், ஆனா நவீன அடைஞ்ச அபிவிருத்தி அடைஞ்ச இந்தியா போன்ற நாடுகளுக்கு இந்த இஸ்லாம் பொருத்தம் இல்லைன்னு வாய் கூசாம சொன்னாரு. இந்தியாவில் ஒருத்தர் முகலாய ஆட்சி, நாங்க 10ஆம் வீட்டுல படிப்போம், அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர். ரைட். அது மாதிரி தான் என்னன்னா, இந்த
மதத்தையும் சரி முஸ்லிம்களையும் சரி இந்த அறிவியல்ல வந்து முஸ்லிம் தானே சார்? எப்படி அக்பர் என்றவர் முஸ்லிம் தானே? அக்பர் என்ற ஒரு முஸ்லீம் தான். ஆனா 10வது யூனிட்ல அவர் ஷியா என்ற ஒரு உண்மைன்னு உங்களுக்கு தெரிய வரும். நாங்க 10ஆம் யூனிட்ல படிப்போம் அதை. சரி, பேரை பார்த்து முஸ்லீம்னு சொல்ல இயலாது. சரிதானே, பேரை பார்த்து நமக்கு அப்படி முஸ்லீம் சொல்ல இயலாது. இலங்கையில முதல் மன்னனாக முடிசூடிய மன்னன் பெயர் வந்து வத்ஹிமி. குருநாயகல் உங்களோட ஊர் தாங்க. அவங்களோட ஊர்ல தான் இலங்கை வரலாற்றிட முதல் முஸ்லிம் மன்னன் முடிசூடினான் இலங்கையிட. வத்ஹிமி. அவருடைய தாயிட பேர் என்ன தெரியுமா? மெத்தகெட்டிய குமாரி. அவர் ஒரு முஸ்லிம். இப்ப சொல்லுங்க, பேரை வச்சு சொல்லணுமான்னு. தாயிட பேர் மெத்தகெட்டிய குமாரி. அது என்ன பேர்? சிங்களமாய்க்கேம் வாப்பா முஸ்லிமோ தெரியவே. நீங்க இப்ப சொன்னீங்க தானே, பேர் முஸ்லீம் தானே சார் அக்பர். அப்ப இந்த மெத்தகெட்டிய குமாரி பேரை வச்சு சொல்லலுமா? ஓ ஆ, சொல்லலுமா? மேலும் அப்ப இப்ப சொல்லுங்க, மெத்தகெட்டிய குமாரினது முஸ்லீம் பேரா? இல்ல அவள் சிங்களமாய்க்கேம். இல்ல, அவ முஸ்லீம். முஸ்லிமா? எஸ். அப்பேலா உங்களோட பரம்பரை நேம் ஆயிக்கலாமே. ரைட். அவருடைய கணவனை பாருங்க, அத்தினா வித்தின வீர விக்ரமசிங்க. அவர் முஸ்லிம். மெத்தகடிய குமாரி, அவருடைய கணவன் அத்தினா வித்தின வீர விக்ரமசிங்க. இவங்க 2 பேரும் முஸ்லீம். இவங்களுக்கு பிறந்த மகன் தான் முஸ்லீம். வத்ஹிமின்னு பேர் வச்சாங்க. சொல்லுங்க, அப்ப தாயிட தந்தையிட பேரை வச்சு சொல்லலுமா? அது இல்ல ஆரம்ப சார். காலம். இப்ப ஆரம்ப காலம் தானே பிள்ளைகள். இஸ்லாம் வந்து இலங்கையில ஆரம்ப காலத்துல அறிமுகமாயிட்டா அப்படி ஒரு பேர்கள்லையும் இப்படிதான் இருக்கணும்னு தெரியாது. அது இப்பதானே இதுனா இப்பதான் பேர்களை இப்ப பாருங்க. இப்ப கொஞ்ச காலத்துக்கு இப்ப இந்த ஜெனரேஷன்ல பேரெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. ரைட். ஏன்னா மீனிங் பார்த்து தான் பேர் வைக்கிறாங்க. அப்ப ஆரம்ப காலத்துல அப்படி இல்லை. இன்னொரு 5 வருஷத்துக்கு முதல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல பேர் என்ன செய்வாங்க? சும்மா வச்சு விடுவாங்க. இப்ப பாருங்கன்னா 2 பேர் இருக்கிற யாரு? இந்த அதாவது ஆஷா மனால், ஆலியா அம்ரின், அப்படி அப்படி ஒரு 2 பேர் டச் ஆகி வர மாதிரி பேர் வேற யார் இருக்கிறீங்க? அஸ்மா பேகம். வாப்பட பேர் வாரதல்ல, 2 பேர் ஈக்கும் பிள்ளைக்கு. ஷம்ஹா ரிஸ்வான், அது வாப்பட பேர். இன்னைக்கு எல்லாரும் வாப்பட பேர் தான் சேர்ந்து வருது. அப்படி அல்ல, 2 பேர் ஈக்கும். மரியம் சிதாரா அப்படின்ற. சரி, ஓகே. தென் அதெல்லாமே வந்து மீனிங்கோட தான் வைக்கிற. இப்ப காலத்துல ஒரு குழந்தை பிறகு அவங்களுக்கு மீனிங் கிடையாது. ஆனா ஆரம்பத்துல அப்படி இல்லை. இஸ்லாம் இலங்கையில் அறிமுகமான ஆரம்ப காலத்துல அப்படி இல்லை. முஸ்லீம்டா பேர்லயும் முஸ்லீம் அப்படின்னு இஸ்லாமா இருக்கும் அப்படின்னு இல்லை. பேர் ஒன்று வச்சாங்க. அவங்களோட வணக்க வழிபாட்டுல தான் எல்லாம் காட்டினாங்க. அப்ப அதுகளையும் நாங்க விளங்கி வச்சுக்கணும். சரி, இப்ப இதுல முஸ்லீம்கள் வந்து உண்மையிலே பிள்ளைகள் அறிவியல்ல டெக்னாலஜில அவங்களும் முக்கியத்துவம் தான். ரைட். ஐரோப்பா அன்றைய காலத்துல ஐரோப்பா மட்டுமல்ல டெக்னாலஜில வளர்ந்துட்டு இருந்த முஸ்லீம்கள் தான். அழிஞ்சு போக போன ஐரோப்பாட டெக்னாலஜியை காப்பாத்தினதே முஸ்லீம்கள் தான். ரைட். சரி, நான் சும்மா கேட்கிறேனே பிள்ளைகள், அதாவது இந்த வானத்துல பறக்கும் தானே உண்டு, அது என்ன? ஃப்ளைட். வானத்துல என்ன பறக்கும்? ஃபிளைட் தானா? பறவைகளும் பறக்கும். பறவைகளும் பறக்கும். ஷூரா? வேற ஒன்றும் பறக்காதா? ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் வேற? ஜெட். ஜெட். ஜெட் வேற? பேராஷூட். பேராஷூட். பெரஷூட். சரியா, ஓகே. வேற? சரி. அணுகுண்டு. அணுகுண்டு. அணுகுண்டு பறக்குமா? அணுகதான் இனி பறக்க வச்சோம் அணுகுண்டை இனி. சரி, இது என்ன? ஃப்ளைட். என்ன இது? ஃப்ளைட். ஃபிளைட். இந்த ஃபிளைட் கண்டுபிடிச்சது யாரு? அந்த ரைட் சகோதரர். இல்ல. ரைட் சகோதரர்களா? சொல்லுங்க. சார், Right. ரைட் சகோதரர்களா யாரோ இந்த படிச்சு ஞாபகம். ஓகே, அன்ஹட ரைட் சகோதரர்கள். வேற ஆன்சர், வேற பதில்? இல்ல சார், யாரோ முஸ்லீம் ஒருத்தரை கண்டுபிடிச்சார். உள்ள நோட்ஸ் தேடிக்கிறாங்க அவங்க. ரைட். வேற வேற பதில், வேற ஆன்சர்கள் இருக்குதா? ரைட். உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? இந்த பிளைட்டை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரர்கள். Am I correct, sir?
ரைட், அது இல்ல ஒரு சார் பக்கம் நீக்க. முஸ்லிம் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார். ஓகே, இது என்னம்மா செய்றாங்க? ஊசி குத்துறாங்க. ஊசி குத்து. ஓகே, ஊசி குத்துறாங்க. இந்த ஊசியை கண்டுபிடிச்சது யார்? இன்ஜெக்ஷன். அல்ராசியா? அல்ராசி. ராசி. அப்படியா? அப்படித்தான் நீங்க சொன்ன. நான் விலங்குல சார். சொல்லலையே, நான் சொல்லலையே. நீங்க 26 கிளாஸ்ல சொன்ன. ஆஹா. ஓகே, சொல்லுங்க பிள்ளை. கொஸ்டின் இல்ல, விலங்குல எப்படிம்மா? பிக்சர் விலங்கலையா? கொஸ்டின். அதாவதுமா, இந்த அடிக்கிறாங்க தானே இந்த இன்ஜெக்ஷன், இந்த இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சது யாரு? பிளைட்டை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரன்னு சொன்னீங்க தானே, அது மாதிரி இந்த ஊசி ஊசி இந்த ஊசி போடுற முறையை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்கிறேன். ஸ்கேல்ப்ஸ். ஸ்கேல்ப்ஸ். சரி, அதுவும் மீக்கட்டும். இது என்ன செய்யறாங்க? அறுவை சிகிச்சை. அறுவை சர்ஜரி. சிகிச்சை. ஆபரேஷன். ஓகே, அறுவை சிகிச்சை. இந்த அறுவை சர்ஜரி. சிகிச்சைய, இந்த சர்ஜரிய யாரு கண்டுபிடிச்ச? அப்பாஸ் அஸ்ஸஹ்ராவி. அபுல் காசிம் அப்பாஸ் அஸ்ஸஹ்ராவி. அப்படியா? ஷுவரா? ஓ வேற கருத்து, மாற்று கருத்து, மாற்று கருத்து? கொஞ்சம் இருங்க சார் பாக்குறேன். யோசிச்சு பாக்குற. இந்த H.G. வெல்ஸ் ஓகே, இது என்னன்னு பாருங்க பாம். இது என்ன? லென்ஸ் போடுறது கண்ணுக்கு. என்னம்மா அது? லென்ஸ் போட்டா என்னது போடுறது? அது கண் அழகாய்க்கணும் போடுற, இல்லாட்டி அழகாய்க்கணும்னு போட்டுறதா? அல்லாவே. டிஃப்ரெண்டான கண் விளங்குறதுக்கு அதுக்கு போடுற. அடுத்து வந்து கண் பார்வை குறைவாயிருந்தாலும் கண் போடுற. பார்வைக்கும் போடுற. ஓகே, பெரும்பாலும் எதுக்கு போடுற? அழகுக்கு. அழகுக்கு. பார்வை குறைபாடுக்கு. பார்வை கூட பாடு ஏன்னா, ரைட், பார்வை கூட பாடு தான் இது போடுற. சரி, இந்த லென்ஸி இதானே, இந்த இது வந்து எங்கட நான் அரபி காலேஜ்ல படிக்கும் போது என் ஃப்ரெண்ட் ஒன்று இருந்தான். என்கிட்ட அண்டு தான் எனக்கு தெரியும் இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி. அதுக்கு முதல்ல நான் தெரிஞ்ச அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் தெரிஞ்சது வந்து கண் பார்வை குறைவுண்டா என்ன போடுற? ஸ்பெக்ஸ். ஸ்பெக்ஸ், கண்ணாடி தான் போடுற. அதுதான் நான் தெரிஞ்சது இதெல்லாம். ஆனா நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் உண்டு, அண்டு தான் நாங்கள் ஹாஸ்டல்ல அறிமுகமானோம். ரைட், ஃபெஸ்ட்டுக்கு 3 வருஷம் படிக்கணுமே ஏ லெவலுக்கு. அப்போ நாம் ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் இன்டர்வியூலாம் செலக்ட் ஆகிட்டு எங்களோட பேரண்ட்ஸ் வந்து விட்டு போயிட்டாங்க. அப்போ எனக்கு பக்கத்தில் ஒரு படியாக வந்து தூங்கினேன். அப்போ ஒரு நாள் 2 நாள் எனக்கு அது விளங்கல. அப்படின்டா அவன் எழும்புற டைம், நான் எழும்புற டைம், நான் தூங்குற டைம், அவன் தூங்குற டைம், இது வித்தியாசம். அப்போ கண்டுக்கிறேன். ஒரு நாள் அடுத்த ஆண்டு வெள்ளனே, ஒரு 3வது நாள் வெள்ளனே எலும்பி என்னமோ கண்ணுக்கு போட்டான். இப்படி இது மாதிரி ஒன்று எடுத்து இப்படி கண்ணுக்கு போட்டான். எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. என்னடா இது? நான் நினைச்ச ஒருவேளை இந்த கண்ணை தான் தோண்டி எடுக்கிறாங்களோ. ஏன்னா நமக்கு தெரியாத பிள்ளைகள். இப்ப இதுக்கு முதல்ல நாங்க வந்து ஒரு கிராமப்புறங்கள்ல தானே வளர்ந்த. அப்ப இது மாதிரி டெக்னாலஜி, இது மாதிரி இந்த விஷயங்கள் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. நம்ம பார்த்தது, கேட்டது, கேள்விப்பட்ட என்ன? கண் பார்வை குறைவா? என்னது கேள்விப்பட்ட? கண்ணாடி, ஸ்பெக்ஸ், அது மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது தெரியும். அப்ப நான் பார்த்தேன், என்னடா கண்ணகிரியன் தோண்டி போட்டுறானா அப்படி நான் போய் கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னா, இல்லடா இது வந்து அதாவது கண் பார்வை குறைவுக்கு இப்படியும் இதுவும் போடுற அப்படின்னு. அதுக்கு பிறகு சரி நான் விட்டுட்டேன். திரும்ப நைட் வரும்போது வெள்ளனே அவன் வெளியே போகும்போது அதை போட்டுன்னு போவான். திரும்ப நைட்டுக்கு தூங்க வரும்போது தூங்குறே, அப்ப அதை தூங்க வந்தா அதை கழட்டிட்டு அப்படியே தூங்குவான். அப்பதான் எனக்கு தெரியும் இப்படி ஒன்று இருக்குன்னு. சரி, இல்லாட்டி எனக்கு தெரியாது. அப்ப அவனுக்கு வந்து வெளியே, அதாவது எங்களோட ஃப்ரெண்டோட தானே தூரங்களுக்கு போறேன்னு சொன்னா இது போடாம வர மாட்டான். இப்ப ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன், வெளியே ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுக்கிறதுக்கு போனேன். அவ போனா தூர பாரு, அவன் நண்டு என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, இந்த இது வந்து முடிஞ்சு போல, அதுக்கு என்னமோ ஒரு இதொண்டு ஒரு கெமிக்கல் ஒன்று மாதிரி போட்டு தான் அதை போடணும். சும்மா போட்டா இதாகிடும். அப்போ ஒரு நாள் அந்த கெமிக்கல் முடிச்சு, அப்ப இதை வந்து எடுத்துட்டு வரல, வச்சுட்டு வந்துட்டான். அப்ப என்னோட வந்தான். அப்ப தூரத்துல ஒரு அங்க ஒரு வாகனம் ஒன்று வந்துருந்துச்சு. அப்புறம் கேட்டாடி அது என்ன வாகனம், லொரியோன்னு தான் வருது. ஆனா அவனுக்கு அது இது பண்ணிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் போயிட்டு அது லொரியான்னு சொல்லி அவனுக்கு ஒரு இந்த பஸ் ஒன்று மாதிரி தான் விளங்குச்சு. பஸ் ஒன்று மாதிரி. அதுக்கப்புறம் சொன்னேன் லொரி, அதுக்கப்புறம் தான் அது என்னடா அது போட்டா தான் அது பார்வைன்னு சொல்லி. ஆனா அழிக்கிற ஒரு லக் ஒன்று இது என்ன தெரியுமா?
அது போட்டிருந்தா விலங்கும் அவருக்கு கண் பார்வை குறைவா இருக்குன்னு சொல்லி. இப்ப ஸ்பெக்ஸ் போட்டிருந்தவரை பார்த்து சொல்லிடும் அவருக்கு கண் பார்வை குறைவான. ஆனா இது போட்டிருந்தா பாக்குறவங்களுக்கு விளங்குமா அவங்களுக்கு கண் பார்வை இதுன்னு? இல்ல இல்ல விளங்கு. ரைட். தென் அப்ப இது விஷயம் ஓகே. இந்த முறையை கண்டுபிடிச்சது யாரு? அரபு முஸ்லிம்கள். இப்படி விடை தெரியாத பல கேள்விகள் ஈக்குதா? ரைட், அதாவது பிளைட்டை கண்டுபிடிச்சது யாருண்டா ரைட் சகோதரர்கள் நீங்க. ஏன்னா அதே மாதிரி இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சது யாருண்டா அது சந்தேகம். ஆப்ரேஷன் செய்யற அறுவை சிகிச்சை யாருன்னு கேட்டேன், அதுவும் சந்தேகம். இப்ப இந்த லென்ஸ் போடுற இதை கேட்டேன், அதையும் டவுட்ல தான் ஈக்கிறீங்க. ஏன்னா சோ உங்களுக்கு தெரியுமா இதுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி? இதுக்கு பின்னால யார் இதை லைட்டை கண்டுபிடிச்ச? கண்டுபிடிச்ச அது வந்து அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் தானே? ஓகே சரி, இதே சரி சொல்லுங்களையா, இது என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்களே. நான் நினைக்கிறேன் இது எல்லாரும் எனக்கான இது அதாவது வந்துட்டு உங்களுக்கு எப்படியோ தெரியா. ஓகே, இதை பார்த்துட்டு சொல்லுங்க பாப்போம். இது என்னண்டு? என்ன இது? அம்மா நோய் சிக்கன் பாக்ஸ். சிக்கன். சின்ன அம்மையா பெரிய அம்மையா? ரெண்டும் ரெண்டுமே இது. ஓகே தெரியும் சார், அப்படி தெரியாது. ஓகே, இது ஐரோப்பிய சமூகம் இதை எப்படி தெரியுமா நம்பிச்சு? இது கடவுள்ல சாபம். ஆரம்ப காலத்து எப்படின்னா அம்ம நோய் வந்தா அது ஒரு தொழு நோய் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் ஒதுக்கி வச்சிருவாங்க, இல்லாட்டி அவங்கள கொண்டு போட்டுருவாங்க, எரிப்பாங்க. ஓ எரிப்பாங்க. இப்ப ஐரோப்பிய சமூகம் இதை எப்படி நம்பினா இது ஒரு கடவுள்ட சாபம் அப்படிதான் நம்பிட்டு இருந்தது. கடவுள்ல சாபம் எடுத்தான் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு இது கடவுள்ல சாபம் இல்ல, மண்ணாலதான் உருவாகுது, மனிதனா பிறந்தா இது வரந்தான் என்று அதை கண்டுபிடிச்சது யாரு? அர்ராசி. அராசி. ஷுவரா இல்லாட்டி அது ஒரு ஆங்கிலேயரா? ஷியோர். இல்ல இல்ல ஷியோர். அர்ராசி ஷுவர். இல்ல இப்ப சொன்னீங்களே அண்ணா, எப்படி ரைட் சகோதரர்களா? அராசி சார். ஷுவரா? அர்ராசி சார். நான் இதுக்கு சொல்லல ரைட் சகோதரர்கள். ஆயிஷா? ஷுவர். ஓகே தென் இப்ப நான் எவ்வளவு Sure, விஷயங்களை sir. காட்டினேன். பிளைட்டை காட்டினேன், யாரு கண்டுபிடிச்ச? இன்ஜெக்ஷனை காட்டினேன், யாரு கண்டுபிடிச்ச? ஆபரேஷன் அறுவை சிகிச்சை யாரு கண்டுபிடிச்ச? லென்ஸ் யாரு கண்டுபிடிச்ச? அம்மை நோய் யாரு கண்டுபிடிச்ச? அம்மை நோயை கண்டுபிடிச்சது அல்ல, அந்த அம்மை நோய் வந்து மண்ணால தான் உருவாகுது என்று கண்டுபிடிச்ச யாருக்கு? இப்படி எல்லாத்துக்குமே நீங்க நினைக்க கூடாது எல்லாருமே ஆங்கிலேயர்கள் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி. ரைட் ரைட் சகோதரர்கள் அந்த விமானத்தை கண்டுபிடிக்க முதல்ல அதை கண்டுபிடிச்சது ஒரு முஸ்லீம் பொடியன். அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ். யாரு? அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ். பெர்னாஸ். வெரி குட், ஃபர்ஸ்ட் குட். ரைட் ரைட் சகோதரர்கள் அந்த பிளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அதை கண்டுபிடிச்சது ஒரு முஸ்லீம் பொடியன். ஆபரேஷனுக்குரிய அந்த இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சதும் ஒரு முஸ்லீம் பொடியன். லென்ஸை கண்டுபிடிச்சதும் ஒரு முஸ்லீம் பொடியன். இந்த நோய் கடவுள்ல சாபத்தால உருவாகுது, இது மண்ணால தான் உருவாகுது என்று கண்டுபிடிச்சதும் ஒரு முஸ்லீம் பொடியன். ஆபரேஷன் அறுவை சிகிச்சை கண்டுபிடிச்சதும் ஒரு முஸ்லீம். பல விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடிச்சதும் முஸ்லீம். கேமரா இன்னைக்கு நாங்க பாக்குறோம், கேமரா அதை கண்டுபிடிச்சதும் ஒரு முஸ்லீம்கள் தான், அதுக்கு பின்னால இருக்கிறது. ரைட் சோ இப்படி எல்லாத்துக்கும் பின்னால ஆனா இன்னைக்கு அறிவியல் எல்லாத்தையுமே மறைச்சு போட்டாங்க. முஸ்லீம்கள்ன்றது இன்னைக்கு இல்ல, எல்லாமே பேர்கள் வந்து எல்லாமே ஆங்கில பேர்கள் தான் வருது. இப்ப நீங்க சொன்னீங்க ரைட் சகோதரன் மாதிரி, அதுக்கு பின்னால் ஒரு முஸ்லீம் பொடின்றது எல்லாமே மறைக்கப்பட்டுச்சு. பட் உண்மை அதல்ல, அதுக்கு பின்னால முஸ்லீம்கள் இருக்கிறாங்க என்றதை இன்றைக்கும் மறந்துடக்கூடாது. இந்த பாடம் முடிகிறதோட உங்களோட குரூப்புக்கு, நம்மளோட தியரி கிளாஸ் குரூப்புக்கு ஒரு வீடியோ ஒன்று வரும், மறைக்கப்பட்ட வரலாறு. அந்த வீடியோ நீங்க முழுமையா பாருங்க, உங்களுக்கு நாலேஜ் ஒன்று கிடைக்கும். சரி ரைட் ஓகே. தென் நல்லா விளங்கணும், அறிவியல் வந்து முஸ்லீம்களோட பங்களிப்பு இல்லை என்று சொல்றவங்களுக்கு இந்த அறிமுகம் போதுமானது. ரைட் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்கள் அறிவியல் பங்களிப்பு இல்லை, முஸ்லீம்கள் அறிவியல்ல எந்த ஒரு பங்களிப்புமே செய்யல என்று சொல்றாங்க தானே, அப்படி எல்லாம் இல்லை.
முஸ்லிம்கள் பல அறிவியல் பங்களிப்புகளை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் திட்டமிட்டு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. மறைக்கப்பட்டிருக்குது. அந்த மறைக்கப்பட்டதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது நம்மட பொறுப்பு. சரி, ரைட். எனவே நாங்க பார்ப்போம், இந்த முஸ்லீம்கள் இவ்வளவு இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சிக்கிறாங்க, ஃபிளைட்டை கண்டுபிடிச்சிக்கிறாங்க, ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சையை கண்டுபிடிக்கிறாங்க, கண்ணுக்கு போடுற லென்ஸ், மூக்கு கண்ணாடி எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க, அம்மை நோய் அது மண்ணாலதான் உருவான்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இப்படி பல விடயங்கள், பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஹவு, எப்படி இவங்க இவ்வளோ அறிவியல்ல ஈடுபட்டதுக்கு என்ன காரணம்? ரைட். சோ அதைத்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். எனவே முஸ்லீம்கள் அறிவியல் துறையில ஈடுபடுது பல காரணிகள். அழகியற்கை இப்ப நாங்க பார்த்தோம்னா கலைகளை ரெண்டா பிரிக்கலாமா. ஒன்று அழகியற் கலை, இன்னொன்று அறிவியல் கலை. அழகா அறிவா? நீங்க அழகை தேடி போனீங்கன்னா கல்யாணத்தோட அது முடிஞ்சிடும். அறிவை தேடி போனீங்கன்னா ஆயுள் முழுதும் சொர்க்க நர மறுமை வரைக்கும் என்ன செய்யும்? நன்மை கிடைக்கும். நன்மை கிடைக்கும். அப்ப எதை தேடி போற? அழகையா அறிவையா? அறிவு அறிவியல். ரெண்டையும். நான் நினைக்கிறேன் இதுல அந்த சிச்சுவேஷனுக்கு நிறைய பேர் ஆளாகி இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ அப்ப நீங்க பேரண்ட்ஸ்ட இதுக்காக ஃபைட் பண்றது பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் அறிவை தேடுறதுக்காக பேரண்ட்ஸ்ட ஃபைட் பண்றது பிரச்சனை இல்லை. வீட்டுகள்ல படிக்க வேணாம்னு சொல்லப்படுது. நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டீங்க. அந்த ஒவ்வொரு பெஸ்ட்லையும் கேட்கறதான். ஸோ கல்வின்றது இப்படித்தானே பிள்ளைகள், திருமணம்ன்றது முடிஞ்சா முடிஞ்சதுதான். ஆனா அறிவோட திருமணம் முடியுமாக இருந்தா அது உங்களோட பரம்பரைக்கே ஒரு நல்லதொரு படிப்பினையாக அமையும். உங்களோட பரம்பரையை உங்களால கற்ற ஒரு சமூகமாக மாறும். அதுதான் அல் குர்ஆன் சொல்லுது ஃபர்ஸ்ட் வயசுல என்ன, கற்றவரும் கற்றவரும் கற்காதவரும் சமமாவரா? சமமாவார்களா? அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சுன்னத்தாக கட்டாய கடமை. கட்டாய கடமை. கடமை. படித்த மதீனத்து பெண்களை நபி அவங்க என்ன செஞ்சாங்க? பாராட்டினாங்களா? வரவேற்றாங்க. ரைட், ரைட். கல்வி என்பது முஃமினின் காணாமல் போன சொத்து. அதை கண்ட இடத்தில் தேடி தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். ரைட். தென் கல்விக்கு முக்கியத்துவம் இங்க. இப்ப இதுல சிலவங்க நினைக்கிறேன் என்னன்னா, இந்த மார்க்கத்தை மட்டும் படிச்சதான் அது கல்வி. நபி அவங்க என்னைக்காவது சொல்லிக்கிறாங்களா? அதாவது மார்க்க கல்வி மட்டும்தான் படிக்கணும் சொல்லிக்கிறாங்களா? இல்ல. ஏனைய, அதாவது நான் கேட்கிறேன், குறிப்பா முஸ்லிம்களுக்கு வந்து இந்த மார்க்க கல்வி மட்டும்தானா தேவை? உலக கல்வி தேவையில்லையா? தேவை. கட்டாயம் தேவை. தேவையில்லையா? ரெண்டும் தேவை. கட்டாயம் தேவை. ரெண்டும் தேவை. சைனப் தேவையில்லையா? இக்ராம் இல்ல, ரெண்டும் தேவை. ரெண்டும் தேவை. சரி, நபி அவங்க சொல்லிக்கிறாங்களா உலக கல்வி மட்டும்தான் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா? இல்ல. அப்படி ஒரு நாளும் சொல்லேன். உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டுமே கட்டாயம் தேவைதான். உலக கல்வி மட்டும் படிச்சா, மார்க்க கல்வியை மட்டும் படிச்சா உலக கல்வி இல்லாம போயிட்டுரும். இப்ப சில மதரசாக்களை வந்து இலங்கையில என்ன செய்யறாங்க, இல்லாமலாக்கணும்னு செய்யணும்னா அங்க வந்து அந்த மார்க்க கல்வி மட்டும்தான். அதனாலதான் அது பெரிய இஷ்யூ ஆகுது. ஸோ மார்க்கத்தோட சேர்த்து உலக கல்வியும் கொடுக்குற மதரசாக்களை அங்கீகரிக்கணும் என்ற சில கருத்துவாதங்கள் வந்ததான். இந்த பொம்பிளாஸ்ட் அப்படியெல்லாம் வந்ததான். ஸோ அதையும் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னடா, நபியோட காலத்திலேயே ஏனைய மொழிகளை படிக்கிறதுக்கு செய்தி சாபித், யூதர்கள் வந்து அவங்க வந்து யூதர்கள்ட அபராணி மொழியே. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, செய்தி சாபித்த நீங்க அபராணி மொழியை படிச்சுட்டு வாங்க, ஏனைய மொழிகளை படிங்கன்னு சொன்னாங்க. நபியோட காலத்திலேயே ஒரு டாக்டர் இருந்தாங்க, ஒரு பெண். அந்த பெண்ணைத்தான் அன்ஹாண்டை கோல் பண்ணி கேட்ட யாருன்னு சொல்லி, நபியர்களால மருத்துவ பெண்மணி ஷிபா பிந்தி அப்துல்லா. நபி அவங்க காலத்தில் இருந்த ஒரு டாக்டர். ஸோ டாக்டராக முஸ்லீம்கள் இருந்திருக்கிறாங்க, ஏனைய மொழிகளை படிச்சிருக்கிறாங்க, புதிய கருவிகளை பயன்படுத்திருக்கிறாங்க, வீரத்துல சிறந்து இருக்கிறாங்க. எனவே எல்லாத்துலயும் முஸ்லீம்கள் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அதான் ஒழிக்குது. ஒரு 2 நிமிஷம் வெயிட்.
சரி. எனவே முஸ்லிம்கள் அறிவியல் துறையில ஈடுபடுறதுக்கு பல காரணிகள் இருக்குது. எனவே நாங்க இதை பார்ப்போம். முஸ்லிம்கள்ல வந்து குறிப்பாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்த கலைகளை பார்த்தோம்னா கலை ரெண்டு வகையா பிரியும். ஒன்று அழகியல் கலை, இன்னொன்று அறிவியல் கலை. அறிவை தேடுவது ஒரு முஸ்லிமின் கடமைன்னு சொல்லி இஸ்லாம் வலியுறுத்துறது. ஏன்னா அந்த கல்வி வந்து இம்மைக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் அது உதவும். உலக வரலாற்றில் மனித நாகரிகத்தில பண்பாட்டின் வளர்ச்சிக்கு முஸ்லிம்கள் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது. ஆனா அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. வரலாற்றுல நம் முன்னோர்கள் அறிவியல் துறையிட முன்னோடிகளாக திகழ்ந்திருக்கிறாங்க. அவங்க கை வைக்காத துறையே இல்லை என்ற அளவுக்கு அவங்க எல்லா துறையிலையும் கை வச்சிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. கணிதம் என்றாலே அது குவாரிஸ்மி தான். மருத்துவம் என்றாலே அது இப்னு சீனா தான். பத்தானி என்றாலே வானியல். இப்னு கல்துண்டா சமூகவியல். அபு உபைதாண்டா விலங்கியல். அபு ஹனீஃபாண்டா தாவரவியல். இப்படின்னு சொல்லி இந்த பட்டியல் குவாரிஸ்மில ஆரம்பிச்சு அபு ஹனீஃபால நிக்கிறல்ல, அது அப்படியே நீண்டுட்டே போகுது. ஏன்னா முஸ்லீம்கள் கை வைக்காத துறையே இல்லை. இந்த இணையை பார்த்த நாங்க 6 பேரும் ஒரு துறையில அல்ல ஸ்பெஷலிஸ்ட், 6 துறையில ஸ்பெஷலிஸ்ட். சும்மா நாங்க ஒரு இந்த இடத்துல ஒரு சாம்பிளுக்கு தான் இந்த 6 பேரையும் 6 துறைகளோட நாங்க பார்த்தோம். இது மட்டுமல்ல, இன்னும் இதுக்கு எத்தனையோ பேர் ஈக்கிறாங்க, எத்தனையோ துறைகள் ஈக்குது. ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்டான ஆக்களை தான் இந்த இடத்துல போட்டிக்கிறாங்க தான் நாங்க தெளிவாக நினைச்சோம். எனவே இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முதல்ல நீங்க தெளிவு வச்சுக்கணும். முஸ்லீம்கள் வெறுமனே மார்க்க கல்வியை பட்டும் படிச்சவங்க அல்ல. முஸ்லீம்கள் இந்த டெக்னாலஜில கை வைக்காத துறையே இல்லை. அது உளவியலா, ஹிஸ்டரியா, ஜியோகிராபியா, பொலிட்டிக்கலா, எந்த துறையா இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் கை மருத்துவமா, வானியல், புவியியல், மொழிபெயர்ப்பு என்று மட்டும் சுருங்குற அல்ல, தொழில்நுட்பம் எல்லாத்துலயும் முஸ்லீம்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதைத்தான் சொல்ற ஒரே வேர்ட்ல, முஸ்லீம்கள் கை வைக்காத ஒரு துறையே இல்லை என்றதுதான் இதுதான் உண்மை. ரைட். எனவே இவ்வளவு முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? முதலாவது அல் குர்ஆனை தூண்டு. ரைட். உலக நாகரிகத்துல அறிவியல் ஊற்று கண்ணாக அல் குர்ஆன் தான் நீக்குது. ஏன்னா இன்னைக்கு உலகமே சயின்ஸ படிக்கிறாங்க, உலகமே சயின்ஸு பின்னால போகுது. ஆனா சயின்ஸ் எதுக்கு பின்னால போகுதுன்னு தெரியுமா? எதுக்கு பின்னால போகுது? சயின்ஸே இன்னைக்கு எதால கண்டுபிடிக்கப்படுது? குர்ஆனை குரானை வச்சு அல் குர்ஆனை வச்சுதான் இன்னைக்கு சயின்ஸே கண்டுபிடிக்கப்படுது. அதை நீங்க மறந்துடக்கூடாது பிள்ளைகள். ரைட். அல் குர்ஆனே மொத்தமாக இன்னைக்கு சயின்ஸை வச்சுதான் கண்டுபிடிக்கப்படுது. சரி, ரைட் ரைட். எனவே இதுல அல்லாஹ் வந்து அல் குர்ஆன்ல பல வசனங்களை வந்து இந்த அறிவியலை தூண்டுற மாதிரி சொல்லிக்கிறான். வானங்கள் பூமியும் படைத்திருப்பதனையும் இரவு பகலும் மாறி மாறி வருவதிலும் மனிதர்களுக்கு அத்தாட்சி இருக்குது. 2 கடல்கள் சங்கமிக்கும் ஆனால் ஒன்றிணையாது அப்படின்ற பல அல் குர்ஆன் வசனங்கள். ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டு இருக்கின்றது என்றும், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும், அல்லாஹ் பூமியை படைச்ச உடனே பூமி என்ன செஞ்சிச்சு? ஆடிச்சு. அந்த டைமுக்கு அந்த பூமியோட அசைவை தடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் எதை படைச்சான்? மலைகளை படிச்சேன். மலைகளை படைச்சான். ஏன்னா ரைட். அப்ப அதுகள் முக்கியமானது. ரைட். பாருங்க, அல்லாஹ் ஒவ்வொரு அல் குர்ஆன் வசனத்திலையும் சொல்லுவான், நீங்க அறிந்து கொள்ள வேண்டாமா? நீங்க சிந்திக்கவில்லையா? அவர்கள் உற்று நோக்க வேண்டாமா? அவர்கள் சிந்திக்க கூடாதா? அறிந்து கொள்ளும் சமூகத்தினருக்கு, அறிந்துணர்ந்து கொள்ளக்கூடிய சமூகத்தினருக்கு, சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு என்றெல்லாம் கேட்டதன் மூலம் அறிவு ஆராய்ச்சி கண்களை இந்த அல் குர்ஆன் திறந்தீங்க. 2 கடல்கள் சங்கமிக்கும் ஆனா ஒன்றிணையாது, இதுல மனிதருக்கு படிப்பினை இருக்குது என்றெல்லாம் அல் குர்ஆன் சொல்லி. ஏன்னா கிட்டத்தட்ட 6666 வசனங்களை கொண்ட அல் குர்ஆன் வசனத்துல சுமார் 73 வசனங்கள் ஆராய சொல்லி நேரடியாக சொல்லிக்குது. அப்ப அதை நாங்க மறந்துடக்கூடாது பிள்ளைகள். எனவே அல் குர்ஆன் வசனங்களால தூண்டப்பெற்ற அரபு முஸ்லிம்கள் பல்வேறு ஆய்வுத்துறைகள்லையும் கண்டுபிடிப்புகள்லையும் இறங்கியிருக்கிறாங்க. அப்ப நீங்க விளங்கணும், புவியியலா, வானியலா, மருத்துவமா, மொழிபெயர்ப்பா, தொழில்நுட்பமா, உளவியலா, வரலாறா, ஜியோகிராபியா, மீடியா, பொலிட்டிக்கலா, எந்த துறை போனாலும் அந்த துறையில எல்லாம் முஸ்லிம்கள் சென்று ஆய்வு செஞ்சு ஸ்பெஷலிஸ்டா மாறுது. காரணமே, அடிப்படை காரணம் என்ன? எது? அல் குர்ஆன் அல் குர்ஆன் தான். எத்தனை அல் வசனம் குர்ஆனை மொத்தம்? தூண்டுதல் அல் குர்ஆன் எத்தனை வசனம் மொத்தம்? 73. 73 வசனங்கள் அல் குர்ஆன்ல நேரடியா சொல்லப்பட்டிருக்கிறத மறந்துடக்கூடாது. ரைட். அதே மாதிரி நபி அவர்கள் அறிவை தேடுமாறு. ரைட். அதோட இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், இதையும் நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரைட். இது என்ன? இதுகள் விண்வெளி விண்வெளியா விண்வெளி
விண்வெளி எல்லாம் சேர்த்தா விண்வெளி. நாங்க இங்க இந்த பெல்ட் மாதிரி பத்து தானே, இது என்ன? நட்சத்திரம். ஸ்டார். நட்சத்திரம். ஓகே, நான் கேக்குறேன், இந்த ஸ்டார இறைவன் ஏன் படைச்சான்? வெளிச்சத்தை பெற்றுக்கொள்றதுக்கு. நோக்கத்துக்காக எல்லாம் இந்த ஸ்டார, இந்த நட்சத்திரங்களை படைச்சான். முக்கியமாக 4 நோக்கங்களுக்காக தான் எல்லாம் இந்த நட்சத்திரங்களை படைச்சது. முதலாவது, வானத்துக்கு அழகாய்க்குதா வானத்துக்கு. ரெண்டாவது, ஷைத்தானுக்கு எரிகள்லாம். ஷைத்தானுக்கு இதை கண்டா எரிகள் மாதிரி இருக்கும், ரைட்? ஷைத்தானுக்கு எரிகள்லாம். மூணாவது தான் என்ன நோக்கம்? வெளிச்சத்தை பெரியதா? வெளிச்சத்தை பெறுறது. திசையை கண்டுபிடிக்கிறது. முக்கியமா மூணாவது. 4 நோக்கம்ன்றது முக்கியமா 3 நோக்கம் தான். மூணாவது நோக்கம் தான் தூர வழி பயணத்திட வழிகாட்டிக்க. ஆரம்ப காலத்துல மெப்பொண்டுமே இல்லை, ஆனா உலகம் முழுவதும் பயணம் செஞ்சாங்க. எதை வச்சு? நட்சத்திரத்தை வச்சுதான் ஆரம்ப காலத்துல பயணம் செஞ்சாங்க. இன்றைய டெக்னாலஜிலேயே கடல்ல நாம அந்த மெப்லயே போனாலும் கூட கடல் திசை மாறுது. ஆனா அந்த காலத்துல சரியா அந்த பொட்டுக்கே போனாங்களே, ஸ்பொட்டுக்கு சரி அந்த பாயிண்ட்டுக்கே போனாங்களே. எதை வச்சு? இந்த நட்சத்திரத்தை வச்சுதான். ஆரம்ப காலத்துல கிரேக்கர்களோ ரோமர்களோ பாரசீகர்களோ தூர வழி பயணத்துக்கு வழிகாட்டியா கொண்டது மெப்பே அல்ல, ஒற்றையடி பாதை அல்ல, கோள்களை அல்ல வழிகாட்டி. இந்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்தது. கிளியரா? ஓகே, அது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ரைட்? எனவே நபி அவங்க அறிவை தூண்டுமாறு பணித்துள்ளாங்க. இது ரெண்டாவது. குறிப்பாக நபி அவங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க? அறிவியலை தூண்டுதல் வழங்குற மாதிரி நிறைய விஷயங்களை நபி அவங்களும் சொல்லிக்கிறாங்க. பாருங்க, கிரேக்க நாட்டுல முக்கியமானவங்க தான் இந்த சோக்ரட்டிஸ் என்ற அறிஞர். அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஆய்வொன்று செஞ்சதுக்காக நஞ்சூட்டி தண்டிக்கப்பட்டார். ஆர்க்கிமிடிஸ் என்ற ஒரு அறிஞர் புவியியல் சார்ந்த புதிர்களை மண் தரையில எழுதி ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல என்ன செஞ்சார்? ரோம படை வீரர் ஒருத்தர் தாக்கி அவரையும் கொண்டு போட்டாங்க. அரிஸ்டோட்டில என்ன செஞ்சாங்க? சிறையில அடைச்சாங்க, அவரை இம்சித்தாங்க, ரைட்? இப்படி அதே மாதிரி பாப்பாண்டவர், அவங்களுடைய கிறிஸ்தவர்களோட முக்கியமான பாப்பாண்டவர் 2ஆம் சில்வெஸ்டர், அவர் என்ன செஞ்சாருன்னா கொஞ்ச நாள் ஸ்பெயின்ல தங்கி இருந்தார். ஸ்பெயின்ல தங்கி இருந்து திரும்பி செல்லும் போது அங்க அவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் கற்ற சில அரபு நூல்கள் அங்க இருந்துச்சு, அதை எடுத்துன்னு அவர் ஐரோப்பாவுக்கு போகும்போது அங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஸ்பெயின்ல இருந்து மாய கலைகளையும் பிசாசுகளையும் போதனைகளையும் எடுத்து வந்துட்டாருன்னு சொல்லி அவரை விரட்டி அடிச்சாங்க, ரைட்? இப்படி ஒட்டுமொத்த உலகமுமே அறிவு ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளுக்கு எதிராக செயற்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல தான் ஏன் எதிராக செயற்பட்டேன்னு சொன்னா, அவங்க நம்பிட்டு இருந்தாங்க இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இந்த உலகத்துல எந்த ஒரு விஞ்ஞானியும் இல்ல, எந்த ஒரு சயின்ஸும் இல்ல என்று அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. எனவே அப்படி நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த சூழல்ல யாரேனும் புதிய கண்டுபிடிப்போட கண்டுபிடிச்சா அவரை தண்டிக்கிற, இல்லாட்டி சிறையில் அடைக்கிற, கொலை செய்யற, இப்படித்தான் அந்த நிலைமை இருந்துச்சு. எனவே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த அரிஸ்டோட்டில் வந்த, ஆர்கிமிடிஸ் வந்த, கெலன் வந்த, சோக்ரட்டிஸ் வந்த, இது எல்லாமே அந்த சூழல் தான். அதனாலதான் அவங்களை தண்டிச்சாங்க, சிறையில் அடிச்சாங்க, கொலையும் செஞ்சு போட்டாங்க. எனவே இப்படி ஐரோப்பா சமூகமே அறிவியலுக்கு இப்படி என்ன செஞ்சாங்க? எதிராக செயற்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல தான் முஸ்லிம் சமூகம் என்ன அறிவியல்ல கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சாங்க என்றதையும் நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும், ரைட்? இது 2. மூணாவது, பிற நாகரிகங்களோடு ஏற்பட்ட தொடர்பு. குறிப்பாக முஆவியர் அலி அவர்களின் பேரரான கால் பின் யசீத் கிரேக்க மருத்துவ இரசாயன நூல்கள் பலவற்றை அரபு மொழி. இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா உமையா ஆட்சியிலே, அப்பாசி ஆட்சியிலே எல்லாம் பிற நூல்கள் எல்லாமே அரபுக்கு மொழிபெயர்த்தாங்க. அதனால பிற நூல்கள்ல இருக்கிற டெக்னாலஜி, அறிவு சார்ந்த விஷயங்களை முஸ்லீம்கள் எடுத்துட்டாங்க, ரைட்? அதே மாதிரி முஸ்லீம் ஆட்சியை வழங்கிய ஒத்துழைப்பும் ஊக்குவிப்பும். குறிப்பா அவங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைச்ச டைம்ல முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க? நீங்க எங்கட வீட்டுல இஸ்லாத்தை பரப்புங்க என்று சொல்லி யாரோ ஒருத்தர் வீடு தன்னை வீட்டையே கொடுத்தாங்க நபி அவங்களுக்கு தவா பிரச்சாரத்துக்கு. ஆரம்பத்துல நபி அவங்களுக்கு யாரு? அதுதான் இஸ்லாத்துல முதல் போதனா பீடமாக ஆரம்பத்துல இருந்துச்சு. அதுக்கு பிறகு இஸ்லாத்த முதல் போதனா பீடமாக ஒபிஷியலாக நபி அவங்க தெரிவு செஞ்ச இடம் தான் மதீனான்னு சொல்லக்கூடாது, மஸ்ஜித் நபவி. மஸ்ஜிது நபவி, ரைட்? அப்ப அது மிக முக்கியமானது, ரைட்? அதுக்கு பிறகு 2ஆம் கலிஃபா உமர் அலி அவங்களுடைய காலத்திலையும் ஒவ்வொரு இடங்களை நியமிச்சாங்க. இது முக்கியமானது. அதே மாதிரி உமையாக்கள் காலத்துல உமையாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த இராச்சிய விஸ்தரிப்புல தான் கூடிய செல்வாக்கு செலுத்தினாங்களே ஒழிய
அறிவியலுக்கு கொஞ்சம் சற்று குறைவான முக்கியத்துவம். ஆனா அப்பாசியர்ட காலம் அறிவியல் வளர்ச்சியில பொற்காலம். காரணம் என்னன்னா அங்க அந்த பைத்துல் ஹிக்மான்னு ஒன்று இருந்துச்சு. குறிப்பா மன்சூர் ஆட்சி காலத்துல வளர்ச்சி அடைந்து ஆரம்பிச்சதுதான். ஆனா அதை குறிப்பா ஹாரூன் ரஷீத் தான் அந்த தாருல் ஹிக்மா உருவாக்கி அதுக்கப்புறம் மௌமூன் வந்து அந்த பைத்துல் ஹிக்மாவாக மாத்தினாங்க. ரைட். இப்ப இந்த பைத்துல் ஹிக்மா வந்து இந்த முறை A-level எக்ஸாமுக்கு A-level எக்ஸாமுக்கு வரும் என்று நாங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது. பைத்துல் ஹிக்மாட இஸ்லாமிய அதாவது அறிவியல் துறைக்கான பைத்துல் ஹிக்மாவின் பங்களிப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு வந்தா எதை எழுதுவாங்க பிள்ளைகள்? மொழிபெயர்ப்பு நிலையம் இருந்துச்சு. மொழிபெயர்ப்பு மட்டும் எழுதுற? வானிலை அவதான நிலையங்களுக்கான வானிலை அவதான நிலையம். வானியல் அவதானி வானூர்தி நிலையம், நூலகம். கலிஃபா இது ஆரம்பத்துல தாருல் ஹிக்மாவாக இருந்தது. பின்னர் கலிஃபா மஹ்மூனால பைத்துல் ஹிக்மாவா மாற்றப்பட்டுச்சு. பைத்துல் ஹிக்மாவா மாற்றப்பட்டுச்சு. வேற இது ஒரு நூலகமாக இருந்துச்சு. நான் கேட்கும் போது உங்களுக்கு பைத்துல் ஹிக்மான் என்னன்னு தெரியுமா? சரி, பைத்துல் ஹிக்மான்றதுக்கு முதல்ல இதை சொல்லுங்க பாம் என்னன்னு. என்ன இது? நாசா. நாசா. நாசா என்னது? நாசாண்டா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். விண்வெளி உலகத்துல குறிப்பா அமெரிக்காட விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்கிற இடம் நாசா. அறிவியலே அங்கதான் நீக்குதுன்னா விண்வெளிக்கு ரொக்கெட் அனுப்புறதுல இருந்து விண்வெளி ஆய்வு செய்யறதுல இருந்து ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாமே இந்த நாசாவில தான் நடக்குது. இது இன்றைய காலத்துல அறிவியல் களஞ்சியம் நாசா. எனவே அன்றைக்கு முஸ்லிம்கள்டையும் ஒரு நாசா இருந்துச்சு. அந்த நாசோட பேர் தானே என்ன? பைத்துல் ஹிக்மா. பைத்துல் ஹிக்மா. ஆரம்பத்துல அது ஹாரூன் ரஷீத் தாருல் ஹிக்மான் தான் பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் மௌமூன் தான் என்ன செஞ்சாரு, அத பேரை மாத்துறாரு. என்னன்னு? பைத்துல் ஹிக்மா. பைத்துல் ஹிக்மான். கிளியரா? ஓ. கிளியரா? எனவே அந்த பைத்துல் ஹிக்மால படிச்சு கொடுத்தாங்க, படிச்சாங்க, நூல்கள் எழுதினாங்க, நூல்களை வெளியிட்டாங்க, கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க, ரிசர்ச் இருந்துச்சு, அதுக்கு வரலாறு படிச்சாங்க, புவியியல் படிச்சாங்க, அதே மாதிரி டெக்னாலஜி படிச்சாங்க, டெக்னாலஜி ஆய்வுகள் செஞ்சாங்க, மாணவர்கள் இருந்தாங்க, ஆய்வாளர்கள் இருந்தாங்க, ரிசர்ச் இருந்துச்சு, எல்லாம் உள்ளடக்கிய ஒன்றுதான் இந்த பைத்துல் ஹிக்மா. அதுக்கு எல்லாமே நடந்துச்சு. எனவே இந்த முறை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக அது இருக்குது, பைத்துல் ஹிக்மாட பங்களிப்பு என்னன்னு சொல்லி. சோ அப்ப இதெல்லாமே தெளிவாக 10 மார்க்ஸா சார்? 10 மார்க்ஸுக்கு அல்லது 4 மார்க்ஸுக்கு வரலாம். மேபி இது 10 மார்க்ஸுக்கு தான் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அதையும் இங்க இந்த இடத்துல தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ள வேண்டும். சரி, ரைட். குறிப்பாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா 4 மார்க்ஸுக்கு வரலாம். அடுத்தது 5வது, நாட்டின் அபிவிருத்தி பணிகள் பரந்த இஸ்லாமிய கிலாபத்தை சிறப்பாக நிர்வாகம் செய்ய பல்வேறு குறிப்பாக நாட்டோட அபிவிருத்தி பணிகள் என்ன செஞ்சு முஸ்லிம்கள் அறிவியல் துறையில ஈடுபடுறது காரணமாச்சு. அதே மாதிரி இஸ்லாத்தோட வணக்க வழிபாடுகள் எல்லாமே இயற்கை அடிப்படையாக கொண்டுதான். ஏன்னா இப்ப நான் கேக்குறேன், சுபஹ் எப்ப தொழணும்? சூரியன் உதிக்க முதல் தான் சொல்லணும், அப்படித்தானே? லுகர் எப்ப சொல்லணும்? லுகர் எப்ப சொல்லணும்? அசருக்கு முதல். நல்ல பதில் அண்ணாட. சொல்ல முடியல. சூரியன் உதிக்க முதல் சுபகு தானே. அதே மாதிரி சூரியன் நடு நிசிக்கு வந்ததுக்கு பிறகுதான் என்ன தொழுகிற? நடு நிசிக்கு வந்த டைம் அசரா லுகர். அதே மாதிரி சூரியன் அஸ்தமிக்கக்குள்ளதான் என்ன தொழுகிற? சாயிர டைம்ல. சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகுதான் என்ன தொழுகிற? அஸ்தமிச்ச டைம். வெளிச்சம் நோன்பு பெருநாளோ அல்லது ஹஜ் பெருநாளோ நாங்க எப்படி கொண்டாடுறோம்? எப்படின்னா
நாள் கண்டுபிடிப்போம் அந்த பெருநாள் வருது பெருநாள் இந்த நாள் தான் புறைய பிறை அடிப்படையா வச்சுதானே ஓ அப்ப சூரியனுக்கு ஏதுக்கோ சந்திரனும் சம்பந்தப்படுதா அப்ப இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் எல்லாமே சூரிய சந்திரன் போன்ற இந்த அடிப்படையான அம்சங்களை வச்சுதான் இஸ்லாத்துல வணக்க வழிபாடு எல்லாம் மீக்குது அப்ப இது கூட முஸ்லீம்கள் அறிவியல் துறையில் இருப்பதுக்கு ஒரு காரணமாக அமைச்சு எனவே பிள்ளைகள் இப்படி முஸ்லீம்கள் வந்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க அறிவியல் துறையில வானியாவதான் நிலையம் புதிய எல்லாம் கண்டுபிடிச்சாங்க இவ்வாறு முஸ்லீம்களோட அறிவியல் பணி 13ஆம் நூற்றாண்டுல ஏற்பட்ட மங்கோலியர் ஃபுல்லா அறிவியல் அதாவது நான் தான் சொன்னேனே அவங்க கை வைக்காத ஒரு துறையே இல்லை அது வானியல அதாவது மருத்துவமண்டா அது இப்னு சீனா தான் ரைட் அதே மாதிரி கணிதத்துறைண்டா அல் குவாரிஸ்மி தான் அதே மாதிரி வானியல்னா அல் ஃபத்தானி தான் ரைட் அதே மாதிரி இப்படி நாங்க பெய்த்துட்டே ஈக்கலாம் எல்லாத்துலயும் முஸ்லீம்கள் ஸ்பெஷலிஸ்டா தான் இருந்தாங்க எனவே இப்படி எல்லா துறையிலையும் கொடி கட்டி பறந்தாங்க முக்கியமாக ஐரோப்பா சமூகமே இந்த அறிவியலுக்கு எதிராக செயற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க அதுக்கு மாறாக அறிவியல்ல கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கான காரணங்களாக நாங்க பார்த்து நபியாவோட அதாவது அல்குரானோட தூண்டுதல் நபியாவோட தூண்டுதல் பிற நாகரிகங்களுடைய தொடர்பும் அதே மாதிரி முஸ்லீம்களோட அபிவிருத்தி நடவடிக்கைகள் இஸ்லாத்துல வணக்க வழிபாடுகள் இதுகளும் தான் முஸ்லீம்கள் இவ்வளவு அறிவியல் துறையில கொடி கட்டி பறக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு எனவே இவ்வளவு தூரம் முஸ்லீம்கள் அறிவியல் துறையில கொடி கட்டி பறந்திருக்காங்கன்னு சொன்னா அது இன்றைக்கு அந்த பறந்தவங்களோட பெயர்கள் மறைக்கப்பட்டிருக்குது அந்த பறந்தது இன்னைக்கு அவங்க அறிவியல் துறையிலேயே முக்கியத்துவம் கொடுக்கல இன்னைக்கே பேசப்படுது காரணம் என்னடா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வளர்ச்சி அடைந்திருக்கும் போது திடீர்னு ஒரு படையெடுப்பு வந்துச்சு இந்த காலகைய படையெடு மாறி திடீர்னு இந்த ஈசல் கூட்டம் மாறி திடீர்னு இஸ்லாமிய ஆட்சியை அழிக்கிறதுக்காக ஐரோப்பா அதாவது ஆசியாவுல மொங்கோலியான்ற ஒரு நாடு அங்க இருக்கிற ஒரு இனம் ஒன்றுதான் தாத்தாரிய இனம் அந்த தாத்தாரிய இனம் ஒட்டுமொத்த உலகத்துல முக்காவாசி இடத்தை பிடிச்சாங்க அதே மாதிரி அவங்களோட கண் அரேபியாவை வெட்டி வைக்கல அரேபியாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்க அரேபியா முழுவதும் என்ன செஞ்சாங்க சின்ன பின்னமாக்கி அரேபிய தலைவர்களை எல்லாம் வெட்டி ரத்தம் சொட்ட 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 அவங்களை இழுத்து அந்த இஸ்லாமிய நூல்கள் அழிச்சாங்க புத்தகங்கள் அழிச்சாங்க எல்லாத்தையும் அழிச்சு போட்டு முஸ்லீம்களையே சின்ன பின்னமாக்கி அவங்களுடைய இருப்பிடம் அவங்களோட ஆதாரம் அவங்களோட நூல்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டாங்க இதனாலதான் இன்றைக்கு பிளைட்டை கண்டுபிடிச்சா ரைட் சகோதரர்கள் என்று சொல்றது அன்ஹா அதனாலதான் சொன்னேன் இல்லாட்டி நீங்க சொல்லிருப்பீங்க தாத்தாரையெல்லாம் அன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட இந்த நூல்களையும் முக்கியமான அறிவியல் பொக்கிஷங்களை அழிச்சு இல்லாட்டி அன்ஹா இன்னைக்கு பிளைட்டை கண்டுபிடிச்சது ரைட் சகோதரன் சொல்லிப்பாங்களா பிள்ளைகள் சொல்லிக்க மாட்டாங்க அவங்க அழிச்சத்தை சுட்டித்தான் இவங்க சொல்றாங்க தென் இதுதான் உண்மை என்றதை நாங்க மறந்துடக்கூடாது ஆனா என்னதான் அழிச்சாலும் கூட சிலது அந்த அழிவையும் தாண்டி வளர்ச்சியடைஞ்சு வந்திருக்குது அந்த கலைகளை தான் நாங்க அடுத்து 1 by 1 மருத்துவம் புவியியல் வானியல் தொழில்நுட்பம் மொழிபெயர்ப்புன்னு சொல்லி அந்த 5 கலைகளையும் நாங்க அடுத்தடுத்து பார்க்க தென் நாங்க இந்த அறிவியல் கலையினுடைய முஸ்லீம்களோட நிலைப்பாடு இப்படித்தான் இருந்துச்சு கொடி கட்டி பறந்தாங்க ஆனாலும் தாத்தாரியல் படையால அழிக்கப்பட்டுச்சு அந்த அழிக்கப்பட்டத்துல இருந்து பாதுகாப்பு பெற்றவர்களை தான் நாங்க இந்த பாடத்துறையில கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க படிக்க போறோம்ன்றத மறந்துடக்கூடாது ரைட் இஸ் தட் கிளியர் ஓகே ஏதேனும் டவுட் இருக்குதா இப்ப டவுட் எதுவும் இருந்தா கேளுங்க doubt any doubt okay Shamha are you okay Yes, sir. why are you late I had some connection problem, sir. ஓகேம்மா எனக்கு நான் கொழும்பு ஜாயிரா காலேஜுக்கு செமினாருக்கு போயிருந்தேன் அப்ப அங்க எப்படின்னா தமிழ் மீடியம் இல்ல ஈக்குது ஆனா அங்க சிங்கள மீடியம் இது இங்கிலீஷ் மீடியம் எனக்கு சம்மட ஞாபகம் தான் வந்தேன் லைவ் போட்டுருந்தா சம்மங்கும் படிச்சிருக்கலாம் அங்க இங்கிலீஷ் மீடியம் சிங்கள மீடியமும் இங்கு அதாவது இஸ்லாமிய நாரிய படம் சிங்கள மீடியம்ல படிக்கணும் அப்ப அவங்களையும் அந்த தமிழ் மீடியம் எங்கட என்ன செமினார் கொண்டு போட்டாங்க ரைட் அவங்களுக்கு எப்படி தெரியுமா அதாவது இந்த எழுத தெரியா
பேசலும் இந்த சம்ஹ மாதிரி தான் தமிழ் அவங்களுக்கு தெரியும். அவங்க சிங்களம் தான் இஸ்லாம் தான். ஆனா அவங்க பேச்சு வழக்கு எல்லாமே சிங்களம் தான் பேசுவாங்க. சிங்களம் தான், எழுதுறதும் சிங்களம் தான். அப்ப தமிழ் எல்லாம் அவங்களுக்கு எழுத தெரியாது. அவ என்னாட்ட அந்த சார் சிற்றரசுன்னா என்ன சார் விளங்குது இல்லையே சார், அதை கொஞ்சம் சிங்களத்தை சொல்லுங்க, இது என்ன அப்படின்ட்டு. அடுத்து அப்பாஸ் யாரு சார், அதை கொஞ்சம் சிங்களத்தை சொல்லுங்களேன். ஏன்னா அந்த வேர்டுக்கு இங்கிலீஷ் சாரி சிங்கள மீனிங் தெரியும். ரைட். அப்ப இவங்க இப்ப டைம் வச்சு பேப்பர் ப்ராக்டிஸ் செய்யணும் தானே. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, இப்ப சும்மா வச்சுக்கோங்க, பைத்துல் ஹிக்மாட பங்களிப்புன்றது கேள்வி, அப்ப அதை நான் கொடுக்குறேன். அப்ப அதை தமிழ் மீடியம் பிள்ளைகள் எழுதுவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த கேள்வியே தெரியாதே. அப்ப கேள்வியை சிங்களத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். அப்ப டிரான்ஸ்லேட் பண்ணா அவங்க என்ன செய்வாங்க, சிங்களத்திலேயே டிரான்ஸ்லேட் பண்ணி சிங்களத்திலேயே எழுதுவாங்க. ரைட். ஸோ அப்படிகள் ஈக்குது. ஸோ அப்படியான அமைப்புகள் சிங்கள மீடியத்திலையும் எடுக்கிறாங்க, இஸ்லாமிய நிறைய பாடம். ரைட். இங்கிலீஷ் மீடியத்திலையும் எடுக்கிறாங்க. ரைட். ஓகே பிள்ளை, சரி ஓகே. அப்ப நாங்க பாடத்தை இதோட சமரிப்போமா? சார் ஓகே பிள்ளைகள், அப்ப நாங்க இன்றைய பாட வேளையில அறிவியல் துறை சம்பந்தமாக நாங்க பார்த்திருந்தோம். குறிப்பாக முஸ்லீம்கள் வளர்த்த அறிவியல் கலைகள் என்னன்னு பார்த்தேன். குறிப்பாக அறிவியல் கலைகள் என்னன்னு பார்த்துட்டு முஸ்லீம்கள் அறிவியல் துறையில ஈடுபடுறதுக்கான காரணங்கள் என்ன, அதே மாதிரி அறிவியல் கலையில ஸ்பெஷலிஸ்டாக இருந்த அறிஞர்கள் யாரு என்றதையும் நாங்க பார்த்துட்டு, இறுதியாக இந்த கலைகள் முஸ்லீம்களோட கண்டுபிடி எல்லாமே இந்த தாத்தாரிய மங்கோலிய படையெடுப்பால தான் அழிக்கப்பட்டுச்சு என்றதையும் நாங்க பார்த்திருந்தோம். எனவே இந்த அடிப்படையில் இந்த பாடவேலை பார்க்கணும். எனவே மீண்டும் அடுத்த பாடவேளையில முஸ்லீம்கள் என்னதான் வெளி சமூகமோ அந்நியரோ திட்டமிட்டு முஸ்லீம்களோட இதை அழிச்சாலும் கூட அதையும் தாண்டி முஸ்லீம்கள் வெற்றி நடை போட்ட ஒரு துறை இருக்குது, அதுதான் மருத்துவத்துறை. இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய தந்தை யாருன்னு கேட்டா ஒரு முஸ்லீம் தான். எனவே அவர் சம்பந்தமாக அந்த துறை சம்பந்தமாக முஸ்லீம்கள் கண்டுபிடிச்ச, இப்ப நான் அந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போது நாங்க பார்த்த இன்ஜெக்ஷன், ஆபரேஷன், லென்ஸ், அதே மாதிரி எல்லாமே அம்மை நோய், இதெல்லாமே கண்டுபிடிச்சது, இதுக்கு பின்னால இருக்கிறது எல்லாம் முஸ்லீம்கள் தான். அதெல்லாம் யாரு, அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிச்சு, இதெல்லாமே நாங்க மீண்டும் நாளைய பாட வேளையில சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வலைக்கும் வலைக்கும்